ஏன்னா இங்கே வர ஆங்கர் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க, நல்லா தமிழ் பேசுகிறாங்க, அழகாக கூப்பிட்றாங்க, முக்கியமாக என்னை விட அழகாக இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் ஐம் ஸ்லைட்லி பட் எக்ஸலண்ட் ஜாப். ஓகே, வெரி நைஸ். இன்ஃபேக்ட் சாமுக்கு பிடிச்சி போச்சு. ஆங்கர்ல சாமி அந்த பாட்டு பாடி போடுனீங்களே ஒரு நிமிஷம், சாம்பில் எங்கேந்திரா சிங்கர் இருந்துச்சுன்னு சாமுக்கு ஒரு வெர்சடைலான ஆக்டர் மட்டும் கிடையாது, ஒரு பயங்கரமான ஆங்கர். இவரை பார்த்து நான் வந்து ஸ்க்ரீனில் மிரண்டு போயிருக்கேன் அவரோட ஆங்கரிங் ஸ்கில்ஸில். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரில்லியன்ட் ஆக்டர் இஸ் வெல். அமேசிங்கான ஹியூமர் சென்ஸ் கொண்ட ஒரு மனிதன் அண்ட் ஒன் பர்சன் ஹூ அப்சல்யூட்லி நெவர் ஃபெயில்ஸ் டு என்டர்டெயின் ஆல் ஆஃப் அஸ் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். உண்மையை சொல்லணும்னா இட்ஸ் வெரி ஓவர்ஹெல்மிங். ஏன்னா நான் நடிக்கிற படத்துக்குலாம் என்ன தான் ஆங்கராக போட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, எல்லோரும் பேர் கூப்பிடணும், வி கேன் சூஸ். பட் திஸ் மேட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்குது. ஏன்னா இங்கே வர ஆங்கர் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க, நல்லா தமிழ் பேசுகிறாங்க, அழகாக கூப்பிட்றாங்க, முக்கியமாக என்னை விட அழகாக இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் ஐம் ஸ்லைட்லி பட் எக்ஸலண்ட் ஜாப். ஓகே, வெரி நைஸ். இன்ஃபேக்ட் சாமுக்கு பிடிச்சி போச்சு. ஆங்கர்ல சாமி அந்த பாட்டு பாடி போடுனீங்களே ஒரு நிமிஷம், சாம்பில் எங்கேந்திரா சிங்கர் இருந்துச்சுன்னு சாமுக்கு ஒரு ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ. ஃபஸ்ட்டு திஸ் மேட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட் மை தேங்க்ஸ். ஐ திங்க் திஸ் ஓல் இவெண்ட்டோட மெனக்கடல் ரொம்ப, ஐ மீன் someone has really thought down and no attention to detail. ஓ மை காட், இதெல்லாம் நான் நிறைய பெரிய படம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணதே இல்லை. ஜஸ்ட் ஷோஸ் someone has done their homework so well. ஓகே, ஃபஸ்ட்டு மை தேங்க்ஸ் டு மீடியா. நாங்கள் கடந்த ஒன் வீக்காக ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஸோ தேங்க்ஸ் டு மீடியா, ஆல் த ஒன் எங்களை இன்டர்வியூ பண்ணாங்க. ஆல்ரெடி எங்களோட படம் பாலாஜியோட இன்டர்வியூ வந்திருக்கு, நாங்கள் பண்ண வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. ஐ எம் ரியலி ஓவர் ஃபேம். இன்ஃபேக்ட் எல்லா தேட்டர்லேயும் ஹோர்டிங் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் உட்லாண்ட்ஸ் தேட்டர் இருக்குது. வழக்கமாக அங்கே வந்து பேய்க்கு கல்யாணம், ஓகே, அப்புறம் ரஜினி ரசி, இந்த மாதிரி எங்கே வருதுனே தெரியும். அந்த படத்துக்கு தான் ஓடிருக்கோம். ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆக போகிற என் படத்துக்கு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஐ டோன்ட் நோ, அண்ட் ஆல்சோ மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் ஹியர் மிஸ்டர் பி வாசு, ஓகே, மிஸ்டர் ஆர்வி உதயகுமார் அண்ட் பேரண்ட்ஸு. இவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய டைம் வேணும். ஐ டோன்ட் நோ வே டு ஸ்டார்ட். அண்ட் பாலாஜி, மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. நீ வந்து முதல் மேடை முதல் பேச்சுன்னு தெரியவே இல்லை. நீ கை தேர்ந்து பல கட்சிக்கு போய் நீ வந்து பிரச்சாரம் பண்ண மாதிரி அவ்வளோ நேரம் ஒரு பேப்பர் இல்லாமல் பேசினேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓவர்ஹெல்மிங். நான் ஆங்கராக இருந்திருக்கேன், அதுதான் நான் கனெக்ட் பண்ண. நானும் சாயம் ½ அன் ஹவர் பேசிக்கிறான்ப்பா அப்படின்னு. இன்ஃபேக்ட் நீ வந்து சொன்ன, நான் ஒரு சில பேர்லாம் விட்டு போயிட்டேன். நீ விட்டு நீ எல்லார் பேரும் சொல்லிட்ட. நீ விட்டு போன பேர் இந்த மக்களை எம்பி தேர்தலில் சீட்டு கிடைக்காத 2-3 பேர் தான் விட்டு வச்சு. இன்னொரு 5 நிமிஷம் கொடுத்துருந்தா எஸ்பிஐயில் யார் யார் எவ்வளோ பணம் வாங்கினாங்கன்றத கூட நீ சொல்லியிருப்பேன். ஓகே, அந்த அளவுக்கு நீ வந்து ரொம்ப தெளிவாக பேசின. ஓகே, தேங்க்ஸ் டு யூ. திஸ் இஸ் அ ஃபஸ்ட் ஃபார் மெனி திங்ஸ். நான் வந்து இந்த பிரசாத் ஸ்டுடியோ நிறைய படம் வந்திருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் என் தேட்டருக்கு வரேன். இங்கே ஒரு தேட்டர் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஜென்ரலி நாங்கள் அங்கே தான் பண்ணுவோம், இங்கே பண்ணதே தெரில. அந்த ஸ்க்ரீன் இருக்குது, பட் யூ புட் எல்இடி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு பாலாஜி எஸ். ஐ திங்க் யூ ஸ்டூட் அவுட். அடுத்து படம் பண்ணுறவங்க யாருனா பண்ணால் பாலாஜி ஜெசிக்கில் போய் படம்லாம் பண்ணுறது எப்படி ப்ரமோஷன் பண்ணோம், ஹவு டு வி டேக் இட் டு த ஆடியன்ஸ்ன்றத நீ வந்து ஒரு டாக்குமெண்ட்டே பண்ணலாம், விச் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஷுட் டூ இட். இட்ஸ் ஆல்சோ வெரி ஃபஸ்ட் திங் பிகாஸ் முதல் முறையாக ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு படத்தோட டைரக்டரும் டிஓபியும் மேக்கப் போட்டுன்னு ஸ்டேஜுக்கு வந்தாங்க. நான் உள்ளே வரேன், நம்ம சபரி அண்ணன் பாலாஜி கேட்குறான், ஆனால் மேக்கப் இல்லைடா பரவாயில்ல, அப்போ நான் போய் போட்டு வந்துடுறேன்னு சொல்லி சபரி அண்ணன் நான் தான் சொல்கிறேன். அவன் ஷூட்டிங்லேயே மேக்கப் போடல, அவனுக்கு நான் வான்னு சொல்லி 2 பேரையும் கூட்டின்னு போய் மேக்கப் போட்டு இப்போ பளிச்சுன்னு சட்டெல்லாம் மாற்றின்னு வராங்க. அதான் எங்களை ஆச்சு எப்படா சட்டம் மாற்றினேன்னு வந்திருக்கேன். திஸ் இஸ் வெரி ஃபஸ்ட் திங். ஓகே, அண்ட் குட் திங். அண்ட் ஐ ஹவ் டு தேங்க், ஓகே, எங்கள் படத்தோட பிஆர்ஓ டைமண்ட் பாபுவன் அண்ட் சதீஷ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ திஸ் ஒன் மோர் திங். டுடே வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனோட 8வது ஓகே நினைவு நாள். ஸோ சார், wherever you are, please bless us. ஓகே, எங்களை bless us for a movie to make it good. Thank you so much. அப்புறம் இன்னொரு விஷயம், பாலாஜி சொன்ன போல் கபிலன் லிரிசிஸ்ட் வந்து மிஷ்கின் சொன்னதுனால சம்பளமே பேசல, ஓகே அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பகீர்ந்துச்சு. நல்ல காலம் ராக்கெட்டில் தான் எனக்கு பாலாஜி பழக்கம். சப்போஸ் மாதவன் சொல்லி நான் வந்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு சம்பளமே கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மாதவன் சொல்லுங்க வந்து அப்படின்னு நடின்னு. ஓகே, ஸோ அதனால் ஐம் தேங்க்ஃபுல். நோ, ஹீ பெய்ட் மீ. அப்புறம் தோ வித் ஆல் குடோஸ் டு பாலாஜி எவ்ரி திங். எல்லா ப்ரொமோஷனுக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு தான் ஃபோன் பண்ணிச்சாங்க. நான் நாளைக்கு ப்ரொமோஷன் காலைல ரிமைண்டர்லாம் அனுப்பிச்சிட்டான் எல்லாம் வந்துடணுன்னு. ஆனால் இளையராஜா பார்க்கும்போது மட்டும் சொல்லக்கூட இல்லை. எனக்கு இப்போ தான் தெரியுது. எங்கள் பாட்டி சொல்லலாம், சாமியை பார்க்கும்போது எல்லாரையும் கூட்டின்னு போகணும்,
திருப்பதியில் அதனால தான் கூட்டமே அதிகம் இருக்குது. அதை மட்டும் அவங்க போய் தனியாக பண்ணிட்டாங்க. எப்போ போனாங்க எங்கே போனாங்கன்னு எதுவுமே தெரியவே இல்லை. ஓகே. அண்ட் அண்ணே பி வாசனே, ஐ டோன்ட் நோ, நிறைய சொல்லணும், பட் ஐ ஜஸ்ட் டெல் யூ. ஓகே. அண்ட் இன்ஃபேக்ட் எங்கள் படம் ஷூட் அப்போ சபரி அண்ணங்கிட்ட அடுத்த சீன்லாம் பேசல. சபரி அண்ணன் இஸ் ஆஸ்தான மேக்கப் மேன் ஆஃப் பி வாஸ் அண்ணனோட படங்கள் எல்லாத்துக்கும். அப்போ தான் வந்து சந்திரமுகி ஐ திங்க் வாஸ் ஹேப்பனிங் அண்ட் செட்டிங் அப் த டீம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி கேட்பேன், இப்போ அப்போ தான் செட் பண்ணது என்ன பண்ணீங்க, அடுத்து எங்கே ஷூட் பண்ண போகிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக பேசிட்டே இருப்பேன். பிகாஸ் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் பி வாசஸ் ஃபிலிம்ஸ். ஐ குட் ஜஸ்ட் சே எல்லா ஃபிலிம் டைரக்டருக்கும் தெல் பி 5 மூவிஸ். ஓகே, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கணும். பட் மிஸ்டர் பி வாஸோட 5 மூவிஸை டாப்பில் எடுக்கலாம். மை ஆல் டைம் ஃபேவரட் இஸ் நடிகன். ஐ டோன்ட் நோ எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு தெரியாது. ஐ நோ இட் பை ஹார்ட். அண்ட் மை நம்பர் 2 மூவி இஸ் சின்னத்தம்பி. Okay, and then comes Chandramukhi, Mannan and Walter Vetrivel. இப்போ வரும்போது மன்னன் படம் பார்த்துருக்கேன். ஐம் ஜஸ்ட் திங்கிங், சூப்பர் ஸ்டார்லாம் அந்த மாதிரி ஒரு படத்தை திருப்பி பண்ண முடியுமா, அவரே பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இன்ஃபேக்ட் நான் வந்தவொன்னே அதான் கேட்டேன். அண்ட் அமேசிங், டைம்லெஸ்ஸாக எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ தமிழ் சினிமாவின் 2 பெரிய தலைகள், ஒருத்தர் பி வாசு ரஜினி வச்சு சந்திரமுகி பண்ணார், ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அடுத்து ஆர்வி உதயகுமார்னு எங்கள் உலக நாயகனை வச்சு சிங்காரவேலன். அந்த படம் தியேட்டரில் 6 வாட்டி பார்த்த ஒரே படம் அதுதான். ஐ வாஸ் இன் ஸ்கூல் தட் டைம். ஐ நோ ஈச் அண்ட் எவ்ரி டயலாக். இன்ஃபேக்ட் வடிவேல்னா நம்மலாம் இப்போ ரசிகராக இருக்கும், ஆனால் அந்த படத்துலேயே நான் ரசிக்கிறேன். இப்போ யாருக்கும் தெரியும் வடிவேல். இப்போ யாரும் யோசிப்பேன், வடிவேல் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவர் தான் யார் அது கை சுற்றி எல்லா. ஐ திங்க் இட்ஸ் அமேசிங் தட் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் டைம்லெஸ் என்டர்டெயின்மெண்ட் வித் அஸ். ரொம்ப நன்றி. அண்ட் anyway, and thanks, I don't know, Sonamari, I don't know where to start, where to end. And amazing, my beautiful cast is here. And Sam, thanks so much Sam. Okay, thank you so much. I think உன்னோட ஹார்ட் ஒர்க் எனக்கு இப்போ தான் புரியுது. இதெல்லாம் பண்ணும்போது ஃபோன் பண்ண எதுக்கு பண்ணாங்க கூட தெரியல, எல்லாம் பாட்டுக்காக எடுத்துக்கிறாங்கிறது இப்போ தான் தெரியுது. ஐ திங்க் சொன்ன மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அஃப்கோர்ஸ் யூ ஃபஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டர் who stands for his BGM work, and your work at Vikram Veda, and the music is unbelievable. I hope in the படத்துலையும் when I'm going to watch the movie, you're going to entertain us. Thank you so much. And இப்போ சொன்ன மாதிரி யார் பேரை விட்டேன்னு தெரில. ஓகே. ஸோ 29 March 29 எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த மூவிஸ். எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி படம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டேக் இட் டு த ஆடியன்ஸ். அதுதான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பேரரசனே தேங்க்யூ சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆர் கெஸ்ட். இஃப் ஐ மிஸ் சம் ஒன், ப்ளீஸ் forgive me. தெரியல, இறங்கின பிறகு நான் ஐயோ எல்லாம் மறந்துட்டேன். தேங்க்ஸ் பாலாஜி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் போத் பாலாஜியோட ஃபேமிலி, ஜேசி ஃபேமிலி எல்லாரும் அங்கே இருக்காங்க. ஓகே. இன்ஃபேக்ட் ஜேசிலாம் கண்டிப்பாக டுநைட் அவனுக்கு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். அவன் மனைவி இருக்கான் மேலே வந்து பாலாஜி தான் பெட்டராக பண்ணுறான் அவன். ஐ டோன்ட் நோ, யோசிச்சு பாருங்களேன். அட்லீஸ்ட் ஒரு பொண்ணு சொன்னாலும் சரி, எப்படி நீ ஒரு பையனை சொல்லலான்னு சொல்லி. ஸோ ஐம் ஷூர் பாலா, ஜேசி, it's going to be a tough day tonight at home. Thank you so much. Okay, I'll see you.